நான் எட்டி பார்த்தேன். தூரத்துல எனக்கு இந்த மாமரம் கண்ணுல பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும். வாங்க சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலியை விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேத்துங்க. எங்களுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடத்தான் ஆசை. உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருக்கு. வாங்க பழம் சாப்பிடுவோம். அட என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கேன்ல. என்னது? நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி அந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைவே. மரியாதையை எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரதா? அவ கையில இருந்து அந்த மந்திரத்தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்ட பீம். இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே, பாத்தீங்களா? பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன். அது நடக்காது பீம். ஒரு விஷயத்தை நீ மறக்கற. உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க 2 பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. என்ன இது? மாட்டிக்கிட்டே. எப்படி நடக்க கூடாது. இது துரோகம். நன்றி ராஜு. யாரங்கே இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க.
இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னாலதானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். மூணாவது எனக்கு கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மறுத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான் பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது, என்னாலயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிருமாடாவை அழிச்சாங்க. ஆ, நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லார விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா 2 பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. பையனும் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? வேணும்னா எடுத்துக்க. இந்தா. என்னாச்சு இந்துமதி? அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மள பாக்குறாங்க. அட பூனை இல்லனா நாய்க்குட்டியா இருக்க போகுது, அவ்வளவுதானே. பயப்படாதீங்க. அது காளியா? என்ன விட்டுடு. எல்லாம் நாங்க பாருங்க. நம்ம சந்தா மாமா பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. சந்தா மாமாவை பார்க்கிறான், நம்மளை அன்புடன் பார்க்கிறான். சந்தோஷமா இருக்கா? சந்தா மாமா, சந்தா மாமா பார்க்கிறான். எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாருங்க. சந்தா மாமா.